இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சேனல்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட் இல்லைன்னா ஒரு சொற்பொழிவு அதை பத்தி பேச போறோம். நம்மளோட சேனலுக்கு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க வந்து டாக்டர் சிவராமன். அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர். இங்க வந்து அவர் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா தமிழ் மன்றம் மூலமாக கலிபோர்னியாவுக்கு டாக்டர் சிவராமன் வந்திருந்தாங்க. நான் அப்ப மேடையில வந்து அவரோட சொற்பொழிவு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு அலோபதி டாக்டர், அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர். சோ ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம், அதாவது எல்லாரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ பத்தி பேசுறதுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னைக்கே சர்ப்ரைஸா நாங்க வந்து மேடையில வந்து பேசணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நிறைய டாபிக்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு சொற்பொழிவா பேசியிருக்கோம். அதை தான் இந்த தொகுப்புல இந்த 3 சீரீஸ் ஆஃப் யூடியூப்ல உங்களுக்கு வரப்போகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வணக்கம் சார். ரொம்ப நாள் ஆசை சார், நான் உங்களை கேட்டிருக்கேன், உங்களோட பேச்சுக்கெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா சார், எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் கான்செப்ட் வந்து கரெக்டா கொடுப்பீங்க சார். அந்த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருந்து வரும். நிறைய ஃபிளிப் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அதுல வந்து நீங்க வந்து ஒரு பிரேக் த்ரூ இன் சயின்ஸ்ங்கிற மாதிரி, அதாவது சித்தானாலே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அலோபதி மெடிசன்ல ரொம்ப we go through it, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொபோன் பண்ண மாட்டோம். பட் நீங்க வந்து அந்த கான்செப்ட் சொல்லும் போது யூ வில் கன்வின்ஸ் எவ்ரிபடி. அதுதான் சார் உங்களோட பெஸ்ட். இது இட்ஸ் a dream come true for me. நான் ஒரு யூடியூப் சேனல் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சேன். நேத்து தான் காதர்வள்ளி மில்லட் மேன் ஆஃப் இந்தியா கூட பாட்காஸ்ட் பண்ணேன் சார். அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. சோ அதே ஒரு 5 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. சோ சார் வந்து நம்ம வந்து மில்லட்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சார் மூலமா தான் எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளமா வந்துச்சு. நான் வந்து 14 இயர்ஸா இங்க வந்து ஜெனரல் மெடிசன் டாக்டரா இங்க வந்து நான் பிராக்டிஸ் பண்றேன். இதுல என்னன்னா, நான் இங்க இருக்கிற சாண்ட்ரமோன் ஏரியால நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். அதுல நிறைய சவுத் ஏஷியன்ஸ் இருப்பாங்க. இதுல வந்து 2 முக்கியமான டிசீஸ் வந்து நான் மெயினா பாப்பேன். அப்புறம் நிறைய 3வது வந்து விமென்ஸ் ஹெல்த் நான் விட போதில்ல, அதையும் சார்ட்ட கேட்கதான் போறேன். அதாவது எப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா தமிழ் பேசுற லேடி டாக்டர் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. குடும்பத்துல நம்ம எவ்வளவுதான் ரஷ்ஷா இருந்தாலும் தென் ஆஃப்டர் திஸ் கோவிட் அண்ட் எவ்ரிதிங், நான் இந்த வருஷம் நினைச்சேன் ஐ ஹாவ் டு கிவ் பேக் சம்திங் டு தி கம்யூனிட்டி. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி யூடியூப் சேனல். எவ்வளவு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டாக்டரால கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தான் ஐ அம் டூயிங் இட். சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சார், நிறைய சவுத் ஏஷியன்ஸ் வந்து இப்ப கேள்விப்படாதவங்க யாருமே இல்ல. அதாவது 40 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக், அத்ரோஸ்க்ளரோசிஸ், கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ், எல்லாரும் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எப்படின்னா, நம்ம சாப்பிடுற கொலஸ்ட்ரால் வந்து எப்படின்னா இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் பண்ணி அது வந்து கொலஸ்ட்ரால் பிளட் வெசல்ஸ்ல டெபாசிட் ஆகி அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஸ்பார்க் திஸ் பிளாக் அண்ட் தென் அது வந்து ஹார்ட் டிசீஸ் வரும். அதாவது ஓவர் வெயிட்டும் சொல்ல முடியாது, ஒபீஸும் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நார்மல் கொலஸ்ட்ராலும் இருக்கும். அவங்க பேஷண்ட்ஸ் வந்து they surprise me a lot. அப்பதான் நிறைய படிக்க ஆரம்பிச்சு வை சவுத் ஏஷியன்ஸ் பண்ணும்போது சாரோட யூடியூப் சேனல் நான் பார்க்கும்போது அப்ப மில்லட்ல வந்து புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. ஸோ சார், ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, எப்படி நம்ம வந்து நான் உங்களோட உங்களோட நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருப்பேன். பட் ஹவு கேன் யூ கன்வின்ஸ் இந்த மில்லட்டும் நல்ல ஒரு ஃபுட்டும் சித்தா முறையால நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்போது எப்படி ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? முதல்ல வந்து ஒரு அடிப்படை காரணத்துல ஒண்ணு வந்து உணவு, வாழ்வியல், நம்மளுடைய உடல் பயிற்சி குறையிறது, அப்புறம் இதெல்லாம் 2, 3 நிறைய காரணம் இருக்கு. அதுல உணவு ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப காலகாலமா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளாக அதிகம் அரிசி உணவுகளை எடுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மில்லட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு 100 வருஷமா நிறைய அரிசி உணவுகளை எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஸோ இந்த ஹை கிளைசிமிக் உணவுகளை அதிகம் எடுத்து குறைந்த உடல் உழைப்பு வைத்துக் கொண்டு அதிக மன உளைச்சலுக்குள் போறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், நம்மளுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் அக மகிழ்ச்சி குறைவா இருக்கக்கூடிய தன்மையும் சேர்ந்துதான் அந்த சிக்கல்களுக்கான ஒரு முகாந்திரமா இருக்கு. நீங்க எப்படி நவீன அறிவியல்ல வச்சு அந்த ஒரு லிப்போப்ரோட்டீன்ஸோட இஷ்யூ எப்படி சொல்றீங்களோ, ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகுது, அத்தியரம் ஆகுது, அதுல வர்ற இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் சொல்றீங்களா, இது நவீன அறிவியலினுடைய பார்வை. அதே தான் அதை வேற மொழியில சொல்லக்கூடியது வந்து சித்த மருத்துவ பார்வையில நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த காலத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க, கோதையர் கலவி போதை, கொளுத்த மீனரிச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் மும்பீராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானேன்னு ஒரு பாட்டு உண்டு. அது அப்படியே நீங்க வந்து அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது இல்லை. ஓவராலா ஒரு எக்ஸஸ் அது வந்து அதாவது ஓதுவாய் நெய்யும் பாலும், நிறைய பால் நெய் சாப்பிடுறதுன்னா அந்த காலத்துல அது ஒரு டெலிகசி. அதை கண்ணாம்னா நீ சாப்பிடுறது, அதுல இருந்து ஈவன் கோதையர் கலவி போதேன்னா ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷனா கூட சொல்றான் அந்த காலத்துல. அதை டைரக்டா நீங்க வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியாதுதான்.
பட் ஒரு பாயிண்ட் என்னன்னா எவ்ரிதிங் இன் எக்ஸஸ், அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி லைஃப் ஸ்டைல்ல ஒரு காரணமா அமையுது. அதுக்கப்புறம் இந்த உணவுகள்ல நம்ம கடந்த ஒரு 40-50 வருஷமா எல்லாத்தையும் பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு நல்ல பொருட்களை எல்லாம், ஒரு அரிசின்னு எடுத்தா அரிசியினுடைய பல நல்ல பொருட்கள் மேலதான் இருக்கு, தோல்ல தான் இருக்கு. அதனுடைய விட்டமின்ஸா இருக்கட்டும், ஃபைபர்ஸா இருக்கட்டும், அது பூரா எடுத்துட்டு நல்ல பாலிஷ் போட்டு அது வெறும் குளுக்கோஸ் குப்பியா மாத்திடுறோம். அதுல வந்து நம்ம அந்த டேஸ்ட், அந்த ஸ்வீட்டுக்கான கிரேவிங் இருக்கிறதுனாலதான் அந்த ஒயிட் ரைஸ், ஒயிட் இட்லி அப்படிலாம் போறது. ஈவன் கோதுமை எடுத்தா கூட கோதுமையில வந்து ஒரு 35% தூக்கி தூர போட்டுட்டு மீதி இருக்க 65% அகைன் மைதாங்கிறது வந்து ஒரு வெறும் அது ஒரு குளுக்கோஸை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா மாறும். ஸோ இந்த உணவுகள் வேண்டாம், ஒரு செமி பாலிஷ்டா, பார்பாயில்டா, ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் which has some other, அதாவது குளுக்கோஸ் அதான். ஏன் ட்ரெடிஷ்னல் ரைஸ் சொல்றோம்? ஒரு மாப்பிள்ளை சம்பானா அதுல வந்து அந்த சிகப்பு நிறத்துக்கு காரணம் லைகோபின். கருப்பு கவுனி அப்படின்னா அதுல இருக்குது ஆந்தோசைனின், அது வெள்ளை அரிசியில கிடைக்காது. அப்ப அந்த ஆந்தோசைனினும் லைகோபினும் ஒரு சின்ன ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சரா இருக்கும். அது உடனே அது சாப்பிட்டோடனே எல்லாம் சரியாகும் சொல்ல வரல, பட் எவ்ரிடே மீல அது இருக்கும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமா உணவு அடிப்படையில சொல்றோம். சித்த மருத்துவம் அடிப்படையிலேயே வந்து எதையுமே வந்து வெறுமன மருந்து உணவு மட்டுமே பார்க்க மாட்டோம். நாங்க வந்து எல்லாத்தையும் வாழ்வியலோட சேர்த்து அதுக்கப்புறம் நம்மளுடைய மனம் சேர்ந்து தான் பார்ப்போம். ஸோ அதையும் நாங்க ஆரம்பத்துல இருந்தே, ஒரு பேஷண்ட்னு வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த வாழ்வு, மனம், உடல் உழைப்பு இதையும் சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம யங்கர் ஏஜ்ல வரக்கூடிய கார்டியாக் விஷயங்களை நிச்சயமா ப்ரிவென்ட் பண்ணலாம். பேரலி ஆல்வேஸ் எங்க பிராக்டிசஸ் எப்படி இருக்கும்னா மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பார்த்துருப்போம். உன்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு, உன்னோட அப்போலிப்போப்ரோட்டீன் ஏ எப்படி இருக்கு, உன்னுடைய HCRP எப்படி இருக்கு, அதையும் நாங்க பார்த்து கொண்டு அந்த அடிப்படையில ஒருவேளை நவீன மருத்துவருடைய மருந்துகள் உங்களுக்கு மிக அத்தியாவசியமானதுன்னா சேர்த்துடுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோங்க. சில இடத்துல ஒரு டயபெட்டிக்ல ஒரு IGT லெவல்ல இருக்காங்க, ஒரு 6.5 and below இருக்கு, யூ கேன் ஏபிள் டு ரெடியூஸ் அப்படின்னா நாங்க டெஃபினட்டா ஒன்லி டயட் மட்டும் பாத்துக்கோங்க. இங்க வந்து மெட்ஃபார்மின் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நாங்க வந்து கொஞ்சம் டைம் எடுங்க, டயட்டை வச்சு லைஃப் ஸ்டைல் வச்சு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இஃப் நீடட்னா எஸ் யூ ஹேவ் டு கோ அலாங் வித் தட். அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணும்போது நல்லா இருக்கும். சார் வந்து ரொம்ப வெரி வெல் செட். அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நானும் பிராக்டிஸ்ல பண்ற போது டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இட் மேக்ஸ் a big huge difference for everybody. அது சார் யூடியூப்லயுமே பாத்திருக்கேன். அந்த பெஸ்ட் வார்த்தை என்னன்னா, அந்த கிளைசிமிக் லோடு சார் சொல்லுவாரு, சஸ்டைன்டு ரிலீஸ் அப்படின்னு மில்லட்ல. அதாவது எப்படின்னா, நீங்க ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சுகர் ஸ்பைக் ஒண்ணு ஏறும், அப்புறம் டக்குன்னு ஷார்ப் ஆகும்போது யூ வில் ஃபீல் கைண்ட் ஆஃப் லைக் ஸ்லீப்பி. அதே மாதிரி உடனே பசி ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வரும். பட் ஆனா நீங்க மில்லட் வந்து the way you soak it, அது ஃபெர்மெண்ட் ஆகி சாப்பிட்டீங்கன்னா சஸ்டைன்டு ரிலீஸ்னா the whole day உங்களுக்கு வந்து பசி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார் என்ன சொன்னாருன்னா, அந்த ரிஃபைன் பண்றதுனால வர்ற விளைவுகள் ரொம்ப மோசம். ஸோ அதனால ஆக்சுவலி வி ஹேவ் டு அன்பாலிஷ்டு கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சாரோட சயின்டிபிக் ரீசன்ஸும் சொன்னார். அந்த கெமிக்கல்ஸ் ஆர் நாட் பீங் இன்க்ளூடட் ரிஃபைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல எடுத்துக்கோங்க, அண்ட் டாப் ஆஃப் இட் அதுக்கப்புறம் தான் தென் யூ கேன் கோ இன் டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது மெடிகேஷன் சேஞ்சஸ் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டயட், எவ்ரிதிங், ஸ்லீப், எவ்ரிதிங் இட் adds on to it. So the goal is எப்படின்னா, ஆக்சுவலா நாங்க சொல்லுவோம் சாப்பாடு, எக்ஸசைஸ், 20 to 30 minutes, good sleep, இது எல்லாம் தான் ஹார்ட் டிசீஸை வந்து லோயர் பண்ணும். அப்புறம் சார் ஆல்சோ மென்ஷன் தட் ஹைலி சென்சிட்டிவ் C-reactive protein and then also CRP, these are some of the proteins உங்க டாக்டர் கேட்டா கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எலிவேட்டடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே when we are more proactive, அதை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும்.